எங்க அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா எல்லாரும் கொல்லப்பட்டாங்களாம். என்னை எடுத்து வளர்த்ததெல்லாம் என் சித்தப்பா சித்தி தான். அவங்களுக்கு என்னையும் சேர்த்து 5 பெண் பிள்ளைங்க. அவங்க எல்லாரையும் விட என் மேலதான் அதிகமா பாசம் வச்சிருந்தாங்க. அம்மா, நான் டாக்டர் கூட்டிட்டு வரேன். சீக்கிரம் வாம்மா. அக்கா, நானும் வரேன். எல்லாம் பயந்துட்டீங்களா? பயம் கட்டிட்டீங்க. அப்பா, நீங்க என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு பார்க்கத்தான்ப்பா நான் இப்படி பண்ணேன். என்ன மன்னிச்சிடுங்கப்பா. அப்பா, அக்கா நடிப்புல ஏமாந்துட்டீங்களா? அப்பா, வாய் தரங்க. கொடுங்க அக்கா. அப்பாக்கே விளையாட்டு காட்டுறீங்களா? இந்தாங்கப்பா. பாபா, நீ குடுறா செல்லம். கொடுங்க அக்கா. நானும் அப்பாக்கு கொடுக்கறேன். ஆவும்ல, ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. குடுக்கா. இந்தாங்கப்பா. வேண்டாமா, லட்டு திங்கிற ஆசையே போச்சு. வாயை தரங்கப்பா. சாப்பிடுங்கப்பா. சாப்பிடுங்கப்பா. என்ன பண்ணீங்க? என்னங்க என்ன ஆச்சு? வழி விடு, காத்து வரட்டும். தள்ளு, நீ போய் தண்ணி கொண்டா. நீ காலை புடி. என்னங்க ஆச்சு? என்னம்மா பண்ணீங்க? லட்டு தாமா கொடுத்தோம். பேசுங்க. என்னங்க என்னங்க அப்பா, என்னாச்சுப்பா? அப்பா, என்னங்க அப்பா எழுந்துருங்கப்பா. அப்பா, என்னங்க? அப்பா, எழுந்துருங்க. என்னங்க, கொஞ்சம் கண்ணு திறங்க. எழுந்துருங்க அப்பா. அப்பா, அப்பா. அப்பா, எல்லாம் நடிப்பு நடிப்பு. என்னங்க நீங்க? கொஞ்ச நேரத்துல நான் பயந்தே போயிட்டேன். அவதான் சின்ன பொண்ணு, நீங்களுமா? போங்கப்பா, நாங்க பயந்தே போயிட்டோம். நீங்களாம் என்னை பயமுறுத்தலாம், நான் உங்களை பயமுறுத்தக்கூடாதா? நீ மட்டும் எப்படி பயப்படாம நெயில் கற்றால தேய்ச்சி எழுப்பி விட்ட? எனக்கு தெரியும்பா, நீங்க கண்ணை கெட்டியா மூடும் போது மயக்கம் வந்தா கண்ணை கெட்டியா மூட மாட்டாங்கப்பா. அப்ப செல்வி மயக்கம் போட்டு விழுந்தால அவளை நீ ஏன் எழுப்பல? அவ நடிப்பு நேச்சுரலா இருந்துச்சுப்பா. சீத்தம்மா, நீ ரொம்ப புத்திசாலியா இருக்க. நீயும் செல்வியும் தமிழ்நாட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா பெரிய ஆளா வருவீங்க. சரியா சொன்னீங்க. சீதாவையும் செல்வியையும் அனுப்பி வச்சிருங்க. ஏன்னா அங்கதான் ஜெயா டிவி, சன் டிவி, விஜய் டிவி எல்லாம் இருக்கு. அம்மா, நான் தமிழ்நாட்டுக்கெல்லாம் போக மாட்டேம்மா. அப்பா வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். நான் நம்ம நாட்டிலே இருக்கேம்மா. இந்த நாட்டுல தான் யுத்தமா கிடக்குதேம்மா. நம்பிக்கை வைங்கப்பா, கண்டிப்பா தமிழ் ஈழம் கிடைக்கும். இதைத்தானம்மா உலக தமிழினமே எதிர்பார்க்குது. நாங்க எதுக்குமா சொந்த நாட்டை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போய் கள்ளத்தனமா வேலை செஞ்சு அடி வாங்கி ஜெயிலுக்கு போய் துன்பப்படணும்? புலம்பெயர்ந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தமிழீழம் கிடைக்குங்கிற நம்பிக்கையில தான் வேர்வையும் ரத்தத்தையும் சிந்தி வெயில்லையும் குளிர்லையும் பனியிலையும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கண்டிப்பா செல்வி, உன் வார்த்தை பலிக்குமா? மார்க் வாங்கினாதான் மேல் படிப்புக்காக லண்டனுக்கு அனுப்ப முடியும். ஏன்பா, இங்கேயே மேல் படிப்பு படிக்க முடியாதா? படிக்கலாமா, ஆனா அந்த நாட்டுல தமிழர்களுக்கு எந்த சலுகையும் தரவும் மாட்டாங்க, எந்த காலத்திலையும் சம உரிமையும் கொடுக்க மாட்டாங்கம்மா. சம உரிமைனா என்னப்பா? இந்தியா போன்ற நாடுகள்ல யார் வேணுமானாலும் மிகப்பெரிய பதவியான பிரைம் மினிஸ்டராகவும் பிரசிடண்டாகவும் வரலாம். ஆனா இங்க சிங்கள புத்திஸ்டுகள் மட்டும்தான் இந்த நாட்டை ஆள முடியும். இதுக்கு தனி சட்டமே வச்சிருக்காங்க. தமிழர்களுக்கு எல்லா திறமையும் இருந்தும் கூட ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நம்மள முன்னேற விடாம தடுக்கிறாங்க. அப்பா, இத மாத்த முடியாதாப்பா? முடியாதுமா. அவங்க நமக்கு கடைசி வரைக்கும் சம உரிமையோ சுயாட்சியோ தரமாட்டாங்க. அதனாலதான் நான் உங்களை வெளிநாட்டுல படிக்க வைக்க போறேன். படிச்சு அங்கேயே நீங்க ஒரு நல்ல வேலையை தேடிக்கிட்டு செட்டில் ஆயிடலாம். அப்பா, நான் வெளிநாட்டுக்கெல்லாம் போக மாட்டேன்ப்பா. ஏமா, என்னாச்சு உனக்கு? நான் இந்த நாட்டிலே உலகமே பாராட்டுற மாதிரி பெரிய ஆளா வருவேன்பா. கண்டிப்பா நீ வருவோமா.
ஆனா அந்த நாடு உன்னை வரவிடாது. ஆனா அந்த நாடு உன்னை